உடல் அமைதி. உடல் முழுவதையும் தளர்வாக வைத்து அமரவும். Complete relaxation of your body. Sukha Asana. பிறகு பிராண அமைதி. மூச்சுக்காற்றை கவனிக்கவும். நாம் கவனிக்கிறோம் என்றாலே அது சீராக செயல்பட ஆரம்பிக்கும், முறையாக செயல்பட ஆரம்பிக்கும். Inhale slowly and exhale very, very slowly. அடுத்து மனம். மனதையும் நான் கவனிக்கிறேன் என்ற பொழுது மனம் அமைதியடையும், விக்ஷேபங்கள் குறைய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டு just watch your thoughts. மனதில் என்ன எண்ணங்கள் வருகிறது, என்ன எண்ணங்கள் செல்கிறது என்பதை கவனித்துக் கொண்டு அமர்ந்திருக்கவும். அடுத்து command your புத்தி. புத்திக்கு ஆணையிடவும். தியான காலம் முடியும் வரை புத்தியே எந்த ஒரு திட்டத்தையும் தீட்டாமல், எதையும் சிந்திக்காமல் ஒரு 10 நிமிடம் அமைதியாக இருக்கவும் என்று நாம் கட்டளையிடும்போது கண்டிப்பாக புத்தியும் அமைதி அடையும். பிறகு மனதிற்கு சில பாவனைகளை கொடுத்து அபியாசம் செய்தல். அக்செப்டன்ஸ். நான் என்னிடத்தில், என் உடலில் பல குறைகளையும், மனதில், புத்தியில், இந்திரியங்களில் குறைபாடுகளையும், என்னோடு ஒத்துப்போகாத நிலையையும், அதாவது இயலாமையையும், நோய்களையும் எப்படி ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேனோ
என் கட்டுப்பாட்டுக்குள் என்னுடைய மனம் இல்லை என்று தெரிந்தாலும் சாப்பிடக்கூடாது என்று நினைப்பதை நான் பல முறை சாப்பிட்டு விடுகிறேன். இது மனதின் இயலாமை. இதை நான் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொண்டுள்ளேன். என்னிடம் நான் குறை காண்பது இல்லை. அதேபோல் என் குடும்ப உறுப்பினர்களிடம் குறைகளை, தவறுகளை, இயலாமையை பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு அறிவின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை அப்படியே விழுங்குவது அல்ல. அவர்கள் என்ன ஞானம், அவர்கள் அந்த நேரத்தில் எந்த குணத்தின் ப்ரிடாமினன்ட்ல இருக்கிறார்களோ அந்த குணம்தான் அவர்களது எண்ணத்தை முடிவு செய்கிறது. அந்த எண்ணம்தான் அவர்களது வாக்கை முடிவு செய்கிறது. அதுதான் அவருடைய செயலை முடிவு செய்கிறது. அதுதான் அந்த நேரத்து அவங்களுடைய கேரக்டரை முடிவு செய்கிறது. அப்பொழுதுதான் அவர்கள் அந்த டெஸ்டினியை சென்று அடைய முடியும். இது உறவினர்கள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் இயங்குவது இல்லை. அகங்காரத்தில் நின்று அவர்கள் செயல்படுவதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர்கள் இயலாமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறியாத காரணத்தினால்தான் நம் குடும்ப உறுப்பினர்களையோ அல்லது நமக்கு அமையும் சூழ்நிலைகளையோ அல்லது நமது உறவினர்களையோ நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. இந்த ஞானத்தை மீண்டும் மீண்டும் தியான காலத்தில் முறைப்படி அபியாசம் செய்ய செய்ய நம் மனம் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும். அப்பொழுதுதான் மனம் அமைதி என்ற நிலைக்கு வந்து தியானத்திற்கு ரெடியாகும். அக்செப்டன்ஸ் இல்லாதவர்களால் தியானம், எந்தவித தியானத்தையும் அவர்களால் செய்ய முடியாது. நம் மனதை எந்த இடத்திலும் பை ஃபோர்ஸ் எதையும் செய்ய கூடாது. மனதிற்கு அக்செப்டன்ஸ் என்பது சுபாவமாக வந்ததற்கு பிறகுதான் ஒருவன் தன் வாழ்க்கையில் தியானத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகிறார். ஏன் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வது? ஏற்றுக்கொள்வது என்பது அவர்கள் சொல்வதற்கெல்லாம் சரி என்றோ கூறுவது அல்ல. தவறு என்று நடக்கும்போது அதை சுட்டி காண்பிக்கிற மனோதைரியம் வேண்டும். ஏற்றுக்கொள்வது என்பது நாம் தவறு என்று சுட்டிக்காட்டியும் அவர்கள் திருந்தவில்லை, மாறவில்லை என்பது அவர்களுடைய இயலாமையாக புரிந்து கொள்ளும் போது நம் மனதில் விக்ஷேபம், சஞ்சலம் ஏற்படாது. இதை ஒரு நிமிடம் தியானித்து அபியாசம் செய்து அமர்ந்திருப்போம்.
நாம் இப்பொழுது செய்யும் தியானம் என்பது நம் மனதை படைத்த இறைவன் நம் மனதை எப்படி அமைதிப்படுத்தி தியானம் செய்வது என்பது இறைவன் கொடுத்ததாகும். இது எந்த ஒரு ஆச்சாரியருடைய மனதிலோ வேறொருவரிடமிருந்து தோன்றியது அல்ல. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பயிற்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை உரசி கண்களில் வைத்து கண்களை மெதுவாக திறக்கவும்.